புஷ்பா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது எனக்கும் அவருக்கு நடுவுல இருக்கிற விஷயம். நானே இதை பிரச்சனைன்னு பார்க்கல. நீ தேவையில்லாம குறுக்க போது குட்டையை குழப்பிட்டு இருக்க. அக்கா இப்ப காணும்னு கவலைப்படுறது வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன். அக்கா நீங்க வாங்க போலாம். வாங்க அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்ளோ நேரமாகி அவர் வீட்டுக்கு வராம இருந்ததே இல்ல. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நீங்க வாங்க போய் பாப்போம். சூர்யா, நீ அக்கா கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நானும் தேடுறேன். அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நீ கவலைப்படாம இருங்கக்கா. வாங்க அண்ணி. அப்பா நான் போயிட்டு வந்து. சரிப்பா, போய் பாரு. சூர்யா, அண்ணி ஒரு போன் கூட அவர்கிட்ட இருந்து இன்னும் வரல. ஐயோ, நான் என்னோட செல்போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அவர் போன் பண்ணிருந்தா என்ன அண்ணி இருக்கும்? பதறாதீங்க அண்ணி. செல்போன் என்கிட்ட இருக்கு. வாங்க வந்து உட்காருங்க அண்ணி. இல்ல, ஒருவேளை அவர் ஏன் போனுக்கு பண்ணிருந்தா என்ன இருக்கும்? விடுங்க அண்ணி. ஏன் போனுக்கு பண்ணுவாங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அண்ணி. அண்ணாச்சி, அண்ணாச்சி, என்னோட வீட்டுக்காரர் இங்க வந்தாரா? வரலையேம்மா. அண்ணாச்சி, அண்ணன் ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லையே தம்பி. காலையில இருந்து நான் முரளி பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லப்பா. ஏன் கேக்குறீங்க? மத்தியானமே கடையில இருந்து புறப்பட்டு போயிருக்காரு. எங்க போனாருன்னே தெரியல. வீட்டுக்கு ஒரு போன் கூட பண்ணல. எனக்கு பயமா இருக்கு அண்ணாச்சி. அவர் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. என்கிட்ட சொல்லாம அவர் எங்கேயும் போக மாட்டாரு. அழாதீங்க டீச்சர். எங்க போயிட்டு போறாரு? ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கோம், ஃபோன் பண்ண முடியாம இருந்திருக்கோம், அவ்வளவுதான். சூர்யா, அவர் எங்க போயிருப்பாரு? ப்ளீஸ் அண்ணி, அழாதீங்க அண்ணி. அண்ணா வந்துருவாரு அண்ணி. சரிங்க அண்ணாச்சி, நாங்கள் கிளம்புறோம். ஒருவேளை அண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணா நாங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க அண்ணாச்சி. கண்டிப்பா தம்பி, நீங்க பதறாம போங்க. நீங்க போறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு பாருங்க. வாங்க நீ போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்லுங்க. கண்டிப்பாமா. சூர்யா, நம்ம வீட்டுக்கு போ. ஒருவேளை அவர் வந்திருக்காரா பார்க்கலாம். ஓகேங்க. என்ன சூர்யா, வீடு பூட்டி இருக்கு? மது போகிறதா இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளே. நாம வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அண்ணே, மிஸ்டு கால் அண்ணே. மது ஃபோன் பண்ணியிருக்கா போல இருக்கு. இருங்க, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ மது. குடு குடு, ஃபோனை என்கிட்ட குடு. ஹலோ. அண்ணே, சீக்கிரம் வா. வா சூர்யா. ஹலோ, சொல்லுங்க சார். 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், முரளிங்கிற பேஷண்ட் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? ரைட்ல ஐசியூல இருக்காங்க. ஓகே, வா.
வாடி. என் புள்ள இருக்கானா செத்தானான்னு பார்க்க வந்தியா? அவருக்கு என்ன ஆச்சு அத்தை? அவர் எப்படி இருக்காரு? என்ன ஆச்சுன்னு என்ன கேக்குறியா? பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது. இத பாரு, என் புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. மது, அவருக்கு என்ன ஆச்சு? அவரை எதுக்கு இங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? சொல்லு மது. தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கான். போதுமா? தற்கொலையா? போதுமாடி? இப்ப உனக்கு திருப்தியா? கடல்ல விழுந்து செத்து போக பார்த்திருக்கான். நீ அவனை என்ன பாடுபடுத்தினியோ, எப்படி எல்லாம் ஆட்டி வச்சியோ, மனசு உடைஞ்சு போய் செத்து போயிடலான்னு போயிருக்கான் என் புள்ள. ராஜா மாதிரி நடமாடிட்டு இருந்த என் புள்ளைய தக்கையா தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. திருப்தியா? உனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா பேசுற நீ? பாவம் அண்ணி, அண்ணனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் பதறி போயிருக்காங்க. ஆறுதலா 4 நல்ல வார்த்தை சொல்லாம இப்படி அபசகுணமா பேசுறியம்மா? அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. அவர் நல்லபடியா தான் இருப்பாரு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இங்க முரளிங்கிற பேஷண்ட் ஐசியூல இருக்காங்க சார். அக்கா என்னாச்சுக்கா? மது சொல்லிதான் நான் இங்க வந்தேன். முரளிக்கு என்னாச்சு? டாக்டர். நீங்க யாரு? அவர் ஒய்ஃபா? ஆமா. அவரு உப்பு தண்ணி அதிகமா குடிச்சிருக்காரு. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அன்கான்சியஸா இருக்காரு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நகரியா? யாருமா சூசைட் ட்ரை பண்ண அவரோட ஒய்ஃப்? நான் தான். கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட விசாரிக்கணும். என்ன சூர்யா? பயப்படாதீங்க நீ, வாங்க வாங்க. எதுக்காக மேடம் உங்க ஹஸ்பண்ட் சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணாரு? சார் ப்ளீஸ், கேஸ் கிஸ்ன்னு எதுவும் பெருசுப்படுத்திடாதீங்க. என்ன சார் பேசுறீங்க? சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்க? சார் ப்ளீஸ், கொஞ்சம் தனியா வாங்களேன். சார் ப்ளீஸ். சார் வாங்க சார். அண்ணி இங்கேயே இருங்க. சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார். கேஸு கிஸ்ன்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா வீட்டுல ரொம்ப கஷ்டமாயிடும் சார். ஏதோ பண கஷ்டத்துல இருந்தாரு, அதான் இப்படி பண்ணிட்டாரு. இதை போய் பெருசுப்படுத்திடாதீங்க சார். சூசைட் அட்டன் பண்ண கேஸ் போட்டு தான் சார் ஆகணும். சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். கேஸ் அது இதுன்னா பாவம் உங்க ஒய்ஃபுக்கு தான் ப்ராப்ளம். அம்மாவுக்கு வேற உடம்பு முடியல, வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். இப்போ ஐசியூல இருக்கிறவரு வீட்டோட மூத்த பிள்ளை. அவருக்கு ஒண்ணுன்னா குடும்பமே நிலகுலைஞ்சு போயிடும் சார். அவர் நல்லபடியா பழிச்சு வரணும்னு நாங்க தவிச்சிட்டு இருக்கோம் சார். தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க சார். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். மாமா சார் கொஞ்சம் வாங்கலேன். என்ன? இல்லை கொஞ்சம் வாங்கல சொல்றேன்.
என் புள்ள எப்படி இருக்கா? வெயிட் பண்ணுங்கம்மா, பார்த்துட்டு இருக்கோம். என் புள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா, டாக்டர் தான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றாருல்ல. அண்ணி பயப்படாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. மது, உங்க அண்ணன் எப்படி இங்க வந்தாரு? அவரை யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தது சொல்லு. அண்ணி இங்கதான் அவங்க எங்கேயோ இருந்தாங்க. அங்க பாருங்க, அவங்களே வராங்க. ஐம் துர்கா. நீங்க தான் அவரோட ஒய்ஃபா? ஆமாங்க. அவருக்கு என்ன நடந்தது? நானும் என் ஃப்ரெண்டும் பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ காசு செலவில்லாம கிடைக்கிற ஒரே சந்தோஷம் இதுதாண்டி. ஆனா நினைச்சப்பெல்லாம் வர முடியுதா பாரு. பீச்சுக்கு வரது ஒரு ப்ராஜெக்டே வச்சுக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான்டி. ஏய் அங்க பாருடி, எவனோ கடல்ல குளிக்க போறான்டி. ஏய், உன்னை பார்த்தா குளிக்க போற மாதிரி தெரியலடி. ஏதோ சூசைட் அட்டன் பண்ண போற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. எங்க 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 ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்களே. சீக்கிரம் வாங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் கடல்ல விழுந்துட்டாரு, காப்பாத்துங்க. சீக்கிரம் போங்க சார்.
ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போகணும். தூக்குங்க. தற்செயலா தான் நான் பீச்சுக்கு போயிருந்தேன். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப பயந்துட்டேன். தேங்க் காட் நல்லபடியா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வர முடிஞ்சது. என்னதான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், ஒரு ஆம்பளை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? ஐயோ இப்படி பண்ணிட்டாருன்னு இப்ப நீங்க கலங்கி நிக்கிறீங்க. அவருக்கு என்ன கஷ்டம், என்ன கவலைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இப்படி ஒரு முடிவுக்கு ஏன் உங்க புருஷன் வந்தாரு? அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்காக நான் இந்த காரணம் கேட்கல. ஒரு மனிதாபிமானம். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லங்க, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா அவர் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாருன்னே தெரியல. அவர் பொழைக்கணும், பொழைச்சு எழுந்திருக்கணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது.